மேடம் இந்த மருந்து இருக்கா? இந்த பிராண்ட் இல்ல, இதோட ஹை குவாலிட்டி மெடிசின்ஸ் நல்ல மேனுஃபேக்சரர் இருந்து வாங்கின பிராண்ட் நம்மகிட்ட இருக்கு. அப்படின்னா இருங்க நான் கொஞ்சம் சொல்றேன். சோ இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அசித்ரோமைசின். இப்போ மத்த மெடிக்கல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எல்லாருமே டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றதெல்லாம் ஜெனரிக் மெடிசன். ஃபார் எக்ஸாம்பிள் அசித்ரோமைசின் வந்து மாலிக்யூல் நேம், இதுதான் கண்டென்ட். சோ நம்ம கிட்ட வந்து எப்படின்னா ஜெனரிக்கா தான் WHO GMP சர்டிஃபைட் மேனுஃபேக்சரர் வாங்கி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மேனுஃபேக்சரர் டைரக்டா வாங்கி நம்ம சப்ளை பண்றோம். மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா மேனுஃபேக்சரர் வாங்கி அவங்களோட பிராண்ட் நேம் வந்து அதுல வச்சு அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அதனால அந்த ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். மத்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா அதே மெடிசின்ஸ் உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விற்பாங்க உங்க மெடிசின்ஸ். இதுல இருக்க மெடிசின்ல இப்ப கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இருங்க நான் இப்போ தரோம். இதெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கான மெடிசின் தானே வேணும் உங்களுக்கு? ஆமா. சோ இது எல்லாமே சேம் பிராண்ட் தான் உங்களுக்கு. வெளியிலயும் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாமே பாருங்க, மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் எல்லாமே இங்க இருக்கும். மத்த மெடிசன் நீங்க கம்பேர் பண்ணா காம்போசிஷன் எல்லாம் சேமா தானே? எல்லா காம்போசிஷன் சேம் தான். இங்க பாருங்க. சோ மத்த இடத்துல வந்து என்னன்னா இங்க பிராண்ட் பேர் போட்டிருப்பாங்க. சோ அதனால உங்களுக்கு ரேட் எல்லாமே கொஞ்சம் வேரியண்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்க இருந்து ஒன்லி கண்டென்ட் பேர் தான். இங்க டிஃபரெண்டா அதே மட்டும் தான் இருக்கும். என்ன சார் உங்க பில்லு? என்னங்க மேடம்? என்ன மேடம் ரிட்டர்ன் தரீங்க? ஆமா சார். ஏன்னா நான் மத்த மெடிக்கல் ஷாப்க்குலாம் போனா 3000 4000 ஆகும். பட் இங்க என்ன நீங்க ரிட்டர்ன் தரீங்க? ஆமா சார், அதான் நான் சொன்னேன்ல, நம்ம ஜெனரிக்கா